கேட்காம நீ பாட்டு தனியா போயிருக்க? அம்மா நீ சொல்றதெல்லாம் கேட்டுதான் வந்திருக்கேன். நீ ஒன்றும் கவலைப்படாத, எனக்கு என்ன பாத்துக்க தெரியும். அங்க உனக்கு யாரு தெரியும்? தெரியாத ஊர்ல போய் கஷ்டதான் பட போற பாரு. அதெல்லாம் எப்படியாவது சமாளிச்சுப்பேம்மா, நான் தைரியசாலி. கிளிப்ப எப்படியும் ஃபெயிலா தான் போக போற. இன்டர்வியூ முடிச்சுட்டு கால் பண்ணு. ஓகேம்மா. எவ்வளோ பெரிய கம்பெனி எப்பா. அப்பனே முருகா, எப்படியாவது வேலை கிடைக்கணும்ப்பா. அரே இதராவோமா எங்க போகுது? இன்டர்வியூ கேட்டனே. நிம்மல் பார்த்தா இன்டர்வியூ அட்டன் பண்ண வந்த மாதிரி தெரியலையே. உங்களை பார்த்தா கூட தான் வாட்ச்மேன் மாதிரி தெரியல. क्या ஆபீசர் மாதிரி இருக்கீங்கன்னு சொன்னேன்னே. क्यों வெளியூரா? ஆமாண்ணே. ஊஜியா பிஜியா? பிஜில தானே இருக்கேன். அரே சைத்தான் के बच्चे என்ன டிகிரி படிச்சமா? அதுவா, எம்பிஏ முடிச்சிருக்கேன்னே. எங்கே ரெஸ்யூம் காட்டு. நீங்க ஏன் கேக்குறீங்க? இங்க எல்லாம் அப்படித்தான். நம்மள அப்ரூவ் பண்ணாதான் உள்ள அனுப்ப முடியும். ஓ அப்படியா? இவ்வளோ படிச்சிருக்கு. ஏய், இதெல்லாம் ஓகே. அப்ப ஓகேண்ணே. அரே இந்தாமா ரெஸ்யூம் முடி. என்கிட்ட ஏகப்பட்ட காப்பி இருக்குண்ணே, இதை நீங்க வச்சுக்கோங்க. அரே இது என்ன ரெஸ்யூமா இல்ல நோட்டீஸா? அரே பகவான். பாடா, வேலைக்கு சேர்றோம், கடன் அடைக்கிறோம், இதே மாதிரி ஒரு ஆஃபீஸர் நம்ம ஊர்ல கட்டுறோம். ஐயோ பையன் வரான். ஐயோ இன்னொருத்தவர் வரானே. ஐயோ 3 பேரா? நான் மட்டும் தனியா இருக்கேன். ஐயோ பயமா இருக்கு. நம்ம வேற ஃப்ளோர்ல. மரியாதைக்குரிய வில்லேஜ் மேடம், உங்க கிராமத்துல வாட்சே பார்க்காம தான் வளர்ந்தீங்களா? இவ்வளவு லேட்டா தான் வருவீங்கன்னா ஊர்லயே கூட்ட வேண்டியதானே? எதுக்கு 500 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி சென்னையில வந்து கூட்டுறீங்க? யூ ஷுட் பி ஆன் டைம், ரைட்? நன்றி சார். Such an illiterate broomstick lady. மேடம். நான் கூப்பிட்டு மேடம்னு. நான் கலாய்கிறியா? இல்ல பேசுறேன். எங்க வந்த? இன்டர்வியூக்கு. சரி உள்ள வா. நில்லு. மாடி நெத்தியோட நெத்தில இருக்க பட்டை பெருசா இருக்கு, அழிச்சிட்டு வா. கிளவி முருகனோட பிரசாதத்தை போதும் வா. எவ்வளோ பரபரப்பா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நம்மளும் வேலைக்கு ஜாயின் பண்ணி இவங்களை விட சுறுசுறுப்பா வேலை பார்க்குறோம். என்ன யாரையுமே காணோம். எதுவுமே இல்லாத இடத்துல என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? ஆபீஸை பார்க்குறேன். ஏன் ஆபீஸ பார்த்ததே இல்லையா? இன்டர்வியூக்கு வந்தீங்களா ஆபீஸ் பார்க்க வந்தீங்களா? ஆபீஸ்க்கு பாஸாக இன்டர்வியூக்கு வந்திருக்கேன். யூ மீனா. I don't want your name. Keep it with yourself. Go and sit there. நன்றி சார். எப்பா எப்படின்னா வேலைக்கு வச்சுன்னுப்பா பண்ணே முருகா. ஹாய் ஐஃபை கேர்ல இருப்பாங்க. ஹாய் गाइस, எல்லாரும் A4 ஷீட் எடுத்து அவங்க உங்க டீடைல்ஸ் ஃபில் பண்ணி கொடுங்க. பத்தாதுல வாங்குனது இன்னும் அழைக்கிறேன். எப்படி பார்க்குறோம் பாருங்க. மூடிடுவோம். மேடம் பென் இருக்கா? ஒண்ணுதான் இருக்குண்ணா. ப்ரோ பென் இருக்கா? என்ன? தேங்க்ஸ் ப்ரோ. தந்தை எங்களுக்கு சோப்பா தாங்க பேட். தப்பு. காப்பி அடிக்காதீங்கண்ணா. உன் பேரை காப்பி வச்சு என் பேரை மாத்தி எழுதுவா? எனக்கு என்னன்னா தெரியும், என்ன எழுத விடுங்கண்ணா. எழுது. ஐயோ 10வது பச்சை நான் போறது. அண்ணே ஆதார் நம்பரு. ஆதார் நம்பர் இல்லையா? இருக்குண்ணே. இருக்குல்ல எழுது. அதை வச்சு இவங்க ஏதாச்சும் ஹேக் பண்ணுவாங்களா? உங்களுக்கே தெரியலையா? செலக்ட் ஆன ஃபார்ம் வாங்கிட்டு போயிடுவேன். தற்கூரி. சை சார் இந்தாங்க ஃபார்ம். ரொம்ப ஃபாஸ்டா இருக்கீங்க. உங்க நேம்? அதுல இருக்கு. Guys, you have 2 rounds, group discussion and face-to-face interview. All the best. ஓகே சார். அண்ணே இந்த ரவுண்ட்லாம் எப்படி இருக்கும்? அதுவே தெரியாதா? சொல்லுங்கண்ணா. ஒரு ரவுண்ட் இப்படி இருக்கும், இன்னொரு ரவுண்ட் இப்படி இருக்கும். நான் அடிச்சா எப்படி இருக்கும்னு தெரியுமா? டென்ஷன் ஆகாதீங்க. ஜோக்கு வேணவா? எனக்கு வேணாம். ஓகே. குரூப் டிஸ்கஷன்னா எல்லாரும் முன்னாடி பேசணும், ஃபேஸ் டு ஃபேஸ். மூஞ்ச பார்த்து பேசணும், ரைட்டா? அப்ப குரூப் டிஸ்கஷன்ல முதுக பார்த்து பேசுவீங்களா? பின்ன ஏங்க ஃபேஸ் டு ஃபேஸ்னா ஹெச்ஆர் கிட்ட பேசணுங்க. ஓ அப்ப ஹெச்ஆர். ப்ளீஸ், ஆல்ரெடி அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்றதே கஷ்டம். நீங்க இத்தனை கேள்வி கேட்டீங்கன்னா நான் மனப்பாடம் பண்ணதெல்லாம் மறந்துடுவேங்க. ஓகே. Guys, எல்லாம் கான்ஃபரன்ஸ் ரூம் போங்க. கான்ஃபரன்ஸ் ரூமா? ஐயோ உள்ள போய் என்ன பண்ண போறேன்னு தெரியல. தற்குறி. Hi guys, good morning.
என்ன இவனுங்களோட ஹைட்டா உட்காந்துருக்கேன். இறக்கிறோம். ஓய் ஹைட்னா கொஞ்சம் பயம். ஓகே, ஸோ எல்லாரும் நம்ம கம்பெனியை பற்றி தெரிஞ்சு தான் வந்திருப்பீங்க. எனக்கு தெரியாது சார், கொஞ்சம் சொல்றீங்களா? ஓ எஸ், நான் சொல்கிறேன். ஸோ நம்ம கம்பெனி ஒரு ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனி. நம்ம கம்பெனி ஸ்டார்ட் ஆகி 12 years ஆகுது. ஓகே, லெட் us ஸ்டார்ட் த குரூப் டிஸ்கஷன். கொஞ்ச நேரம் நம்ம தாய்மொழி தமிழ்லாம் மறந்துட்டு கொஞ்சம் இங்கிலீஷில் பேசலாம், ஓகேவா? இங்கிலீஷா? And your topic is leadership quality. And preparation time is 2 minutes. என்ன முண்டக்கண்ண என்னவோ பார்க்குறான், பண்ணுறதுன்னு தெரியலையே. யார் ரெடியோ கெட் அப் அண்ட் டாக். ஓய் மீனா, நீங்கள் ரெடியா? பாத்ரூம் சார். கோ. இது வந்து வழியாச்சு. அண்ணே அண்ணே அண்ணே. How the hell are you calling me nonna? Call me sir. எஸ் சார். என்ன வேணும்? பாத்ரூம் வேணும். இல்லை வேணாம், யூஸ் பண்ணால் போதும் சார். Confusion girl. Go. There it is. என்னடா பாத்ரூம் முடிச்சு வச்சிருக்கீங்க? Go. நன்றி சார். Right. See me. நான் யாருன்னு தெரியுமா? ஒருவேளை பாத்ரூம் வாட்ச்மேனாக இருப்பாரோ? இன்னும் அந்த நிலைமைக்கு வரல சார். நானே சொல்லிடுறேன். I am the manager NK. Unexpectedly unmarried. கங்க்ராச்சுலேஷன் சார். ஏன் gift கூட? சாரிங்க சார். Shit. கோயிங் சார். Such an illiterate girl. எனக்கு எந்த கண்டுபிடிச்சிருப்பானுங்களோ. ஸ்டார்ட் பண்ணலாமா? மீனா, நீங்கள்? ஐயோ, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. இங்கிலீஷில் வேறு பேச சொல்லிட்டாங்க. ஒரு ஐடியா. பேசாம கூகுள் சொல்கிறத கேட்டு அது என்ன சொல்லிட்டு அப்படியே அங்கே போய் சொல்லிடணும். That's all, sir. சூப்பர், எக்ஸலன்ட். என்ன ஃப்ளோ பா. எல்லாத்துக்கும் காரணம் கூகுள் தான் சார். கூகுளா? கூகுள் இல்லை சார், கோகுல். என் ப்ரொஃபஸர் பேரு கோகுல். அவர் இந்த டாப்பிக்கை ஒரு ஃப்ளோவாக சொல்லி கொடுத்தாரு. நானும் அதான் அதே ஃப்ளோவில் சொல்லிட்டேன். ஓ ஓகே, குட். சிட். தேங்க்யூ சார். எப்படி பேசுன? மவுத்தில் தான். உனக்கு எல்லாமே தெரியும், ஆனால் தெரியாத மாதிரி நடிக்கிறல்ல? நான் எல்லாமே தெரிஞ்ச மாதிரி நடிக்கிறேன். ரெஸ்யூம் கொடுங்க. எதுக்கு கேட்குறீங்க? இன்டர்வியூக்கு தாங்க. ஓ சாரி. சார் அடி சார் இதெல்லாம் முடிக்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தலையெழுத்து. போங்க, சீக்கிரம் போங்க. இந்தாங்க, இதெல்லாம் நீங்க தான் பண்ணீங்களா? மேடம். என்னது இது? டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண மாட்டீங்களா? நாம பட்டிக்காடு. Leave me alone. ஏய், Leave me. ஏய். Shit. ரெஸ்யூம் கொடுங்க மேடம். நல்லா இந்தாங்க. கொடுமா. நல்லா ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸரா இருப்பாரோ? ட்ரீம் நல்லா இருந்துச்சு. நம்ம அங்கேயே பார்ப்போம். 2 3 அண்ணே, மேனேஜ் இருக்கா? என்கிட்ட இருக்கு. உங்ககிட்ட ரெஸ்யூம் எத்தனை இருக்கு? ஒரு பண்டிலே இருக்கு. உங்க அப்பா செராக்ஸ் கடை வச்சிருக்காரா? இல்ல, அருவா செய்யற கடை வச்சிருக்காரு. திருப்பாச்சி ஃபேமிலியா இருக்குமோ? ஆமா, ரெஸ்யூம் எதுக்குன்னு கேக்குறாங்க? அதை வச்சுதாங்க ஆர்டரா கூப்பிடுவாங்க. ஐயோ, நான் வேற லாஸ்டா கொடுத்துட்டேனே. அப்ப என்ன தானே ஃபர்ஸ்டா கூப்பிடுவாங்க? ஆமா. சுச்சோ. எங்க போறா? அண்ணே, என் ரெஸ்யூம் மட்டும் லாஸ்டா வச்சுக்கோங்கண்ணே. ஃபர்ஸ்ட் கொடுத்துறாதீங்கண்ணே. சரி ஓகேம்மா. அப்பாடா, மாத்திட்டேன். மீனாட்சி. என்ன கூப்பிடுறாங்க? என்ன பண்றது? போங்க. உங்களை மரியாதையா அண்ணன் கூப்பிட்டேன். புத்திய காமிச்சிட்டல. போங்க. முருகா போச்சு. வேலை கிடைச்ச மாதிரிதான். இதான் காப்பாத்தணும். என்ன இந்த முறை முறைக்கிறான்? வேலை கொடுத்த மாதிரிதான். குட் மார்னிங். குட் மார்னிங் சார்ஸ். ஆல் ஓகே. என்கே, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த கம்பெனியில் மொத்தம் 2 ஷிஃப்ட், மார்னிங் ஷிஃப்ட், நைட் ஷிஃப்ட். அண்ட் உங்களுக்கு மார்னிங் சார். அதை நான் சொல்லணும்? அப்போ நான் என்ன சொல்லணும்? நீங்க ஏன் சொல்லணும்? சார், யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்க சார். நானே சொல்றேன். உங்களுக்கு நைட் ஷிஃப்ட். சார், நீங்க தப்பா சொல்லிட்டீங்க. ஆமா என்கே, யூ ராங். ஹவு கேன் ஐ பி ராங்? நான் கரெக்டாக தானே சார் சொல்கிறேன். நைட் ஷிஃப்ட்டில் எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க? அதான் சொல்கிறேன், உங்கள் மார்னிங் ஷிஃப்ட்லேயே பண்ணிட்டோம். ஆமா சார். குட். நெக்ஸ்ட் கொஸ்டின் கேளுங்க. கேப் இடம் ஃபாஸ்ட்டாக கேளுங்க. இப்போ உங்களுக்கு இன்டர்வியூ நடக்குதா, எனக்கு ட்ரைனிங் நடக்குதா? இப்போ நீங்கள் அன்மேரிட். ஒருவேளை உங்கள் மேரேஜுக்கு அப்புறம் உங்கள் புருஷன் வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொன்னா, உங்கள் ஃபேமிலிக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுறதுனால பிரச்சனை வந்துச்சுன்னா,
ஆபீஸ்ல உங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா வேலைக்கு சேர்றதுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் கேள்வி கேட்டா எந்த பொண்ணு தாண்டா வேலைக்கு சேருவா? சொல்றோம். இதெல்லாம் உங்க இமேஜினேஷன்ல கேட்ட கேள்விக்கு பதில். அதெல்லாம் எல்லாத்தையுமே தைரியமா ஃபேஸ் பண்ணுவேன் சார். குட், இப்படிதான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஆன்சர் பண்ணணும். உங்க ஸ்வீட்ல மிளகாய் வைக்க நான் 3 கொஸ்டின் கேட்டேன் சார். எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே ஆன்சரா சொல்லிருக்காங்க. எனக்கு வாட் அ பிரில்லியன்ட் கேர்ள். நைஸ். இவன் தான் கரெக்டா பேசுறான். You are saying nice not because of she is a brilliant girl, only because of she is simply a girl. உனக்கு கல்யாணம் நம்பர் தான். ஆமா, எதுக்கு இவ்வளோ தூரம் வந்து சென்னையில வேலை செய்யணும்? ஊர்லயே வேலை செய்யலாம்ல? அதான் சார் எங்களை மாதிரி வில்லேஜ்ல பிறந்த யங்ஸ்டர்ஸோட நிலைமை. என்னதான் நல்லா படிச்சாலும் 2 டிகிரி வச்சிருந்தாலும் சொந்த ஊர்ல வேலை பார்க்க முடியாது. ஏன்? ஏன்னா இங்க இருக்கிற மாதிரி ஐடி கம்பெனிஸோ இல்ல வேலை வாய்ப்போ அங்க இல்ல சார். என்னதான் எலெக்ஷன் டைம்ல நாங்க ஓட்டு போட்டாலும் இது மாறும் அது மாறும்னு சொல்லுவாங்க. ஆனா எதுவுமே மாறாது. நாங்க எல்லாரும் வேலை தேடி இந்த ஊருக்கு தான் வந்தாகணும். இட்ஸ் ஓகே. எதுக்கு நம்ம கம்பெனி சூஸ் பண்ணீங்க? அது பிஜி பக்கத்துல ஒரு பெரிய கம்பெனி இருக்கு, அங்க போய் ட்ரை பண்ணலாம்னு இருக்கேன். பெருசா? ஆமா, நம்ம ஆஃபீஸ் தான் சென்னையிலே பெருசு. ஏன் கூகுள் மேப்ல ஜூம் பண்ணி பாத்தீங்களா? அவங்கள சொல்ல விடுங்க சார். என்ன எனக்கு நம்ம ஆஃபீஸ் பெருசுன்னு அவங்க நம்புறாங்க, நம்ம நம்பணும் இல்ல. என்ன பசங்க, இன்கிரிமெண்ட் போடுங்க, நம்புறேன். அவ்வளவுதாம்மா, நீ செலக்ட்மா. ஆஹா, நாளைக்கே ஜாயினிங். என்கே ஓகே? ஈவன் இஃப் இட்ஸ் நாட் ஓகே, ஓகே. தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ். சீக்கிரம் இவங்க இடத்துல நான் வந்து உட்கார்றேன். தேங்க்ஸ். மற்ற கேண்டிடேட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, எதுக்கு இப்போ உங்களை செலக்ட் பண்ணீங்க? ஏதோ ஒரு வில்லேஜ்ல இருந்து இவ்வளவு தூரம் நம்பி வந்திருக்காங்க, அதுக்கே ஒரு தைரியம் வேணும். அண்ட் ரெஸ்யூமை பாருங்க, வெல் குவாலிஃபைடா தான் இருக்கு. மெயினா நம்ம ஆஃபீஸை நம்பி வந்திருக்காங்க, அதனால தான் செலக்ட் பண்ணேன். எனக்கு நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவங்க இந்த வேலைக்கு கரெக்டா இருப்பாங்க. லெட்ஸ் see. ஏங்க நில்லுங்க. நம்ம முட்டை கண்ணு ஒர்க் என்னாச்சுங்க? கிடைச்சாச்சு. சூப்பருங்க. இப்பயாச்சும் கொஞ்சம் தைரியமா இருங்க. ஏன் பயப்பட என்ன இருக்கு? என்ன இல்லைன்னு கேளுங்க. என்ன இல்ல? எல்லாமே இருக்கு. சொல்றா. இப்பதானே ஆபீஸ் வந்திருக்கீங்க, போக போக பாருங்க, உங்களுக்கே தெரியும். தெரிஞ்சுக்கிறேன்.